தான். நான் இங்கே லேடி வில்லிங்டன் ஸ்கூல் பக்கத்தில் நீலம் பஷா தர்கான்ற ஊரில் தான் இருக்கேன், ஏரியாவில் தான் இருக்கேன். நீங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஒரே திருநங்கையாக தேர்ச்சி. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரே ஒரு திருநங்கை எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் எழுதி நான் ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணதால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கான மொத்த காரணமும் எங்கள் எச்எம்மும் என்னை சேர்த்து விட்ட எங்கள் மம்மி, அப்புறம் எங்கள் அனுஸ்ரீ மேம்ன்றவங்களும் தான் சேர்த்து விட்டாங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு தான் இருக்கேன். இடையில இடைநிற்றலாம். 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 3 வருஷம் படிக்காமல் இருந்து அப்புறம் 10th தான் படிக்க ஆரம்பித்தேன். திரும்ப உங்களுக்கு ஏன் படிக்கணும்னு தோணுச்சு? 10th படிக்கிறப்போ திரும்ப ஏன் ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சு? எனக்கு படிக்கணும்னு அப்போலேருந்தே ஆசை. நடுவில் இந்த பிரச்சனை இருந்ததால் நான் நின்றுட்டேன். எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் 10th இங்கே ஜாயின் பண்ண பிறகு ஸ்கூலாக? என் ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட் நாளே நல்லா அடாப்ட் பண்ணி நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். மிஸ்ஸுங்களையும் அப்படி தான். யாரும் என்னை எந்த ஒரு வேறுபாடின்றி பார்த்துக்கிட்டாங்க நல்லா. எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு இந்த 3 வருஷம் படித்தது? எனக்கு வெளில எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னை வெளில போனால் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் வந்தால் எனக்கு அந்த மாதிரி இதுவே கிடையாது. நார்மலாக எப்படி போகுமோ அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். வெளில போனால் தான் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லா தான் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்குது? நீட் எழுதியிருக்கேன். நீட் எழுதி பாஸ் பண்ணிடுவேன்ட்டு நம்புகிறேன். பாஸ் பண்ணிட்டேன்னா சந்தோஷம்தான். நீட்டுக்கான ப்ரிப்பரேஷனாக எப்படி போணுச்சு? நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். வீட்டில் எப்படி உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான வசதிகள் இருக்காது? அதெல்லாம் இல்லை சார். எப்படி பொருளாதார சுச்சுவேஷன்? அம்மா வீடு கூரை வீடு, ஆயாவும் எதுவுமே இல்லை. இப்போ என்னை படிக்க வைக்கிறவங்க கிட்டேயும் எதுவுமே இல்லை. நான் எப்படி படிக்கணுன்றது அரசுக்கிட்ட தான் இருக்குது. என்னை இந்த வீடியோவை பார்க்குறவங்க கிட்ட தான் இருக்குது. அரசுகிட்ட என்ன கோரிக்கை வைக்க விரும்புங்க? அரசுகிட்டையோ முதலமைச்சர்கிட்டையோ இல்லை கல்வி அமைச்சர்கிட்டையோ என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? உங்களுக்கு எனக்கு இந்த உதவி வேணும், இந்த உதவி பண்ணால் நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என் காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டா போதும். இவ்வளோ ஸ்ட்ரகிளில் படித்தது காலேஜ் ஃபீஸ் கிடையாது. என்ன அதை அப்படியே கோரிக்கையாகவே வைங்க. நான் 12th பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் காலேஜ் படிக்கிற அளவுக்கு எங்கள் கையில் பொருளாதாரம் இல்லை. அதை அரசு இலவசமாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். காலேஜ் படிக்க போகிறீங்க, உங்களை மாதிரி கைவிடப்பட்ட திருநங்கைகளோ இல்லை பேரண்ட்ஸோடு இருக்க திருநங்கைகளுக்கோ கல்வி எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இருந்து சொல்லுங்கள். எங்களுக்கு சீட்டே மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் அங்கே எங்கே சுற்றி சிஓ கையில் போகணும், டிஓ கையில் போகணும், கல்வி அமைச்சர்கிட்ட போகணும் அப்படின்னு தான் இருக்குது. அது இல்லாமல் டேரெக்டாக போகணுன்னே ஸ்கூல்லேயே சீட்டு கொடுத்துட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் இன்னும் எவ்வளோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உங்களை மாதிரி அடுத்த வருஷம் இந்த எண்ணிக்கை கவுண்டர் நிறையா பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த சீட்டால் தான் யாருமே முன் படிக்க மாட்டாளுங்க. சீட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு திருநங்கை படிப்பாளுங்க. அவ்வளோ ஆசையில் இருக்காளுங்க. அடுத்த வருஷம் இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சீட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். என்னையை பார்த்து இன்னும் பல பேர் காத்துட்ருக்காளுங்க, நம்மளுக்கு அங்கே சீட்டு கிடைக்கணும், இங்கே சீட்டு கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும்னு நானும் நம்பிட்டுருக்கேன். அடுத்த வருஷம் நிறையா சீட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வருஷம் நிறைய திருநங்கைகள் திருநம்பிகள் தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறேன். எஸ் சார். அடுத்த வருஷம் நிறையா திருநங்கை ஸ்கூலில் சேர்ந்து திருநம்பிகளும் ஸ்கூலில் சேர்ந்து நிறையா பேர் சேர்ந்து தேர்ச்சி பண்ணணுன்ட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.